என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, எனக்கு இந்த மூடாக இருக்குது, ஹார்னியாக இருக்குது, எனக்கு இந்த செக்ஷுவல் தாட்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த எனர்ஜி எப்படி நான் கரெக்டாக உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுறது, அதாவது வெளியே நான் அர்ஜி தேடி போகாமல் எப்படி நான் எனக்குள்ளேயே இந்த எனர்ஜியை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது. அதுக்கு ஒரே விஷயம் உங்கள் மூச்சு காற்று, உங்கள் ப்ரீத்திங். ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ரீத் பண்ணாலே இந்த எனர்ஜியை வந்து அழகாக நீங்கள் உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ வந்து உங்கள் மைண்டும் உங்களோட ஜெனிட்டல்ஸும் நார்த்தும் சவுத்து போகும். ஸோ மைண்ட்னா உங்கள் பிரெயின், இதுனா உங்களோட முக்கியமான ஏரியா. ஸோ இது நார்த்தும் சவுத்தும் உங்களோட செக்ஷுவல் இது கன்வெர்ட் ஆகுறது. ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஒரு அர்ஜி வருது, டக்குன்னு மைண்டில் போகுது, ஏதாவது ஃபேண்டசிஸ் பண்ணுறீங்க, இதுவும் நல்லதில்லை. இல்லாட்டி உங்கள் உடம்புல போகுது, உங்களுக்கு பாடியிலேயே உங்களுக்கு வந்து ஹார்னி ஆகுது, அதுவும் சரியில்லை. ஸோ கரெக்டான வழி என்னது, நீங்கள் கரெக்டாக ப்ரீத் பண்ணுறீங்க. ப்ரீத் பண்ணும்போது எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி உங்கள் ஹார்ட்டில் சர்க்குலேட் ஆகும். ஸோ இது எங்கே இருந்து வருதுன்னா, வே ஆஃப் த சுப்பீரியர் மேன்லேருந்து ப்ரீத் டவுன் அப் த ஃப்ரண்ட், அந்த சாப்டர்லேருந்து நான் இப்போ வாசிக்க போகிறேன். ஸ்க்ரீன்லேயே கொண்டு வரேன். All men tend to have blocks in the front of their body along an imaginary line that runs from the top of the head through the nose, through the tongue, throat, heart, solar plexus, navels and genitals down till the perineum. The principal bodily key to mastering the world and woman is maintaining a full and open front body at all times. The best method is through full and relaxed breathing, drawing energy down the front and freeing attention from neurotic self-concern. அப்படின்னா சிம்பிளாக சொல்ல போனால், உங்களை ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஹார்னி ஆகுது, என்ன பண்ணுன்னு தெரில, அவளை பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகலை, ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரெயின்டாக ஒரு மாதிரி சிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், ப்ரீத். ஸோ நமக்கு ஒரு இமேஜினரி கோடு இருக்குது, ஒரு இமேஜினரினா தமிழில் ஒரு கற்பனையான ஒரு கோடு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து அந்த கோடு வந்து வாய், த்ரோட்டு இப்படி இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ எப்படி இதை நம்ம மாஸ்டர் பண்ணணும்னா, நம்ம டீப்பாக ப்ரீத் பண்ணணும். ஸோ நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது. ஸோ வந்து இதை கரெக்டாக பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் நேராக உட்காந்துவோங்க, என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். நேராக உட்காருங்க, ஸ்பைன் வந்து மானத்தை பார்த்துருக்கட்டு டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள். ப்ரீத் பண்ணும்போது உங்கள் டெஸ்டிகல்ஸ் லைட்டாக மூவ் ஆகணும். ப்ரீத் பண்ணுங்கள். உங்கள் டெஸ்டிகல்ஸ் மூவ் ஆகுதா? ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள். உங்கள் அப்பர் ஸ்டொமக்கை ஃபில் பண்ணுங்கள், அப்புறம் விடுங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி ப்ரீத் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பால்ஸ், உங்கள் ஸ்டொமக், உங்கள் லோவர் செஸ்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸேல். அடுத்த பிரெத்தில் உங்கள் டவுன் ஏரியா, உங்கள் லோவர் பெல்லி, உங்கள் லோவர் செஸ்ட், அப்பர் செஸ்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரீத் அவுட். ஸோ இப்படி 4-5 டைம்ஸ் பண்ணாலே பண்ணும்போது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ உங்கள் எனர்ஜி வந்து அப்படியே ஸ்டேபிளைஸ் ஆகிடும். ஸோ வந்து உலகத்தை எப்படி மாஸ்டர் பண்ணணும், உமனை எப்படி மாஸ்டர் பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் பிரெத்தை மாஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து ஒழுங்காக ப்ரீத் பண்ணதே இல்லை, எப்படி வாயை வச்சு ப்ரீத் பண்ணுவாங்க, இல்லாட்டி லேஸாக இங்கே வரைக்கும் ப்ரீத் பண்ணுவாங்க, ஷாலோ ப்ரீத்திங். ஸோ ஒரு கிங் மாதிரி ப்ரீத் பண்ணுங்கள். இப்போமே நல்லா டீப்பாக ஒரு 4-5 டைம்ஸ் ப்ரீத் பண்ணாலே உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிடும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு மைண்ட் செட். எப்போமாவது உங்களுக்கு ஹார்னியாவோ மூடாவோ ஃபீல் ஆச்சுன்னா நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து, அதாவது ஒரு உமனை பார்த்து உங்களுக்கு அட்ராக்டிவாக ஃபீல் ஆகுதுன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங் வந்து ப்ரீத் பண்ணி உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுங்கள். அதனால் அது தப்போ எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து, ஐயா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா தப்பாக ஃபீல் ஆகுது. தப்பாக ஃபீல் ஆகலை. நீங்கள் ஒரு ஆம்பளை, உங்கள் ஹெல்த்தியான ஆம்பளைனா உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகணும். நீங்கள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் டீப்பாக ப்ரீத் பண்ணி கரெக்டாக சர்க்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் வந்து உலகத்தை பெனட்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் கோல்ஸ், மிஷன், பர்பஸில் போயிட்டே இருப்பீங்க. அதை விட்டுட்டு இது கூடாது தப்புலாம் நினைக்காதீங்க. ஸோ எப்போ டவுட்டாக இருந்தாலும் டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கூடிய சீக்கிரம் என்னோட செக்ஷுவல் எனர்ஜி மாஸ்டரி கோர்ஸ் ரிலீஸ் ஆக போது, வெயிட் பண்ணுங்கள்.